வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப கோளாறு, பரீட்சை அனுமதி அட்டையில் பிரச்சினை, பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு. இன்று ஜனாதிபதிக்கும் பெசிலுக்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை. ராஜபக்சர்களிடமிருந்து விலகி செயல்படுவது ஜனாதிபதியின் அரசியலுக்கு சிறந்தது, பாட்டலி சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டு. இலங்கை கடன் மறுசீரமைப்பிற்கு பூரண ஆதரவு வழங்கப்படும், சீனா உறுதி. லண்டன் சென்ற விமானத்தில் குழப்பம், மன்னிப்பு கோரிய ஸ்ரீலங்கன் விமான சேவை. சிவனொளி பாதமலைக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள், பெங்கமு தம்மதின தேரர் தெரிவிப்பு. ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் இலங்கை விஜயம். அமெரிக்காவின் செயல்பாட்டிற்கு இலங்கையின் முன்னணி மாணவர்கள் கடும் எதிர்ப்பு. சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு இரண்டாவது தடவையாக தோற்றவுள்ள சுமார் 11,000 பரீட்சார்த்திகளுக்கு அவர்கள் விண்ணப்பிக்காது விஞ்ஞான பாடத்தை மேலதிக பாடமாக அறிவித்து பரீட்சை அனுமதி அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்த செயல்பாடு பரீட்சை பெறுபவர்களில் தாக்கம் செலுத்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை அனுமதி அட்டைகளை கணனிமயமாக்கும் செயல்பாட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சை அனுமதி அட்டையில் மேலதிக பாடங்களின் பெயர்கள் அச்சிடப்பட்டுள்ள போதிலும் அந்த பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷவுக்கும் இடையில் இன்றைய தினமும் விசேட பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளது. ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இன்று மாலை 4:30 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது. அண்மையில் நடைபெற்ற மேதின நிகழ்வுகள் மற்றும் தற்போதைய அரசியல் கள நிலவரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. அதிகார பகிர்வு மற்றும் தனியார்மயப்படுத்தல் தொடர்பில் அரசாங்கத்தினதும் மொட்டு கட்சியினதும் கொள்கைகள் மாறுபட்டவை என பசில் ராஜபக்ஷ கடந்த சந்திப்புகளின் போது சுட்டிக்காட்டியுள்ளார். பௌத்த மகாநாயக்க தேரர் மற்றும் தேசிய அமைப்புகளுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அவசியமான என அவர் மேலும் வலியுறுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது நாட்டு மக்களுக்கு நன்மதிப்பு உள்ளது. ராஜபக்சர்களுடன் கூட்டணி அமைத்து மக்களின் வெறுப்பை ஜனாதிபதி பெற்றுக் கொள்ளக்கூடாது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தீர்மானமிக்கது. பொதுஜன பெரமுனவின் சார்பில் தேர்தலில் போட்டியிட எவருமில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் செல்வாக்கு பெறலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு ராஜபக்சர்கள் செயல்படுகிறார்கள். ராஜபக்சர்களிடமிருந்து விலகி செயல்படுவது ஜனாதிபதியின் அரசியலுக்கு சிறந்ததாக அமையும். பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட ராஜபக்சர்களை முன்னிலைப்படுத்தியுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு அரசியல் எதிர்காலம் என்பதொன்று கிடையாது. இடம்பெறவுள்ள ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் ராஜபக்சர்களுக்கும் பொதுஜன பெரமுனவிற்கும் நாட்டு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். இந்நிலையில் மேதின கூட்டத்தில் எமது பலத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினரும் ராஜபக்சர்களும் குறிப்பிடுவது நகைப்புக்குரியது. 2022 ஆண்டு கால பகுதிகளில் மக்கள் போராட்டம் பலம் பெற்றதையும் ராஜபக்சர்கள் பதவிகளை விட்டு தப்பிச் சென்றதையும் மறந்துவிட்டார்கள் என கூறியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்வைக்கும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பு வெள்ளவத்தை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற சமய நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி இதுவரை தமது கட்சியின் ஆதரவை கோரவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்னும் காத்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கும் பொருளாதார சவால்களை நோக்குவதற்கும் பூரண ஆதரவு வழங்கப்படும் என்று சீனா தெரிவித்துள்ளது.
இலங்கைக்கான இந்த உறுதிமொழியை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் வழங்கியுள்ளார். பொருளாதார நெருக்கடி நிலைமையை வெற்றி கொள்ள இலங்கை எடுத்து வரும் முயற்சிகள் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக சீன தூதுவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் பிரதமரின் சீன விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கைகளை விரைவில் நடைமுறைப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் ஜோகோ கமிகாவா இன்றைய தினம் இலங்கை வருகை தரவுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி ஆகியோரை அவர் சந்திக்க உள்ளார். இதன்போது அவர் கொழும்பு துறைமுகத்திற்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றையும் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவரது இந்த விஜயத்தின் போது இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி ஒப்பந்தம் குறித்தும் கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2024 ஆண்டுக்கான பாடசாலை முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் நிறைவு மற்றும் 3ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகளின் ஆரம்பம் தொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி 2024 ஆண்டுக்கான அரச பாடசாலைகள் மற்றும் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் பாடசாலை முதலாம் தவணையின் 3ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் மே மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லண்டனுடனான ஜூஎல் 503 விமானம் ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னா சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு ஸ்ரீலங்கன் விமான சேவை மன்னிப்பு கோரியுள்ளது. மருத்துவ அவசரம் காரணமாக இந்த விமானம் இவ்வாறு தரையிறங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் ஸ்ரீலங்கன் வெளியிட்ட அறிக்கையில் மே மாதம் 1ஆம் தேதி 272 பயணிகளுடன் லண்டனுக்கு புறப்பட்ட ஜூஎல் 503 விமானம் மருத்துவ அவசர நிலை காரணமாக வியன்னாவில் தரையிறங்கியதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். அதைத் தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. லண்டன் நேரப்படி இரவு 10 மணி அளவில் ஹீத்ரோ விமான நிலையத்தை அடைக்க முடியாமல் போய்விடும் என்பதால் பயணம் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக ஜூஎல் 503 விமானம் மறுநாள் புறப்படுவதற்கு மாற்றப்பட்டது. ஐரோப்பாவிற்கு விசா பெற்ற அனைத்து பயணிகளுக்கும் வியன்னாவில் தங்குமிடம் வழங்கப்பட்டது. விமானம் அடுத்த நாள் தனது பயணத்தை மீண்டும் தொடங்கியது. லண்டன் நேரப்படி இரவு 9:30 மணிக்கு லண்டனை வந்தடைந்தது. இந்த தாமதத்தின் காரணமாக லண்டனில் இருந்து கொழும்புக்கு செல்லும் ஜூஎல் 504 விமானத்தை ரத்து செய்ய வேண்டியிருந்தது. எங்கள் பயணிகளுக்கு ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு மிக முக்கியமானது. மேலும் அவர்களின் புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை நாங்கள் மிகவும் பாராட்டுகின்றோம் என ஸ்ரீலங்கன் விமான சேவை மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் ஆவரக்கால் கிழக்கு பகுதியில் வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அச்சுவேலி பகுதியில் நேற்று முன்தினமும் 2 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு மற்றும் கற்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக வன்முறை கும்பல்கள் அட்டகாசம் செய்யும் நிலையில் போலீசார் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் இன்று பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மடத்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மடத்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். மேலும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.
சிவனொளி பாதமலை ஜாத்திரை காலம் நிறைவடைந்த பின்னர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று சப்ரகமுவ மாகாண பிரதான சங்கைக்குரிய தேரர் பெங்கமுவே தமதின்னு தெரிவித்துள்ளார். நல்லதண்ணி பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜாத்திரை காலம் நிறைவடைந்த பின்னர் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் சிவனொளி பாதமலைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அங்கு இடம்பெறும் சுற்றுச்சூழல் பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் விசாக பூரணி தினத்துடன் சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் செயற்பாட்டுக்கு இலங்கையின் முன்னணி மாணவர்கள் அமைப்புகளில் ஒன்றான அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்காவின் பல பகுதிகளிலும் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டங்களில் குதித்துள்ளனர். இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் அடக்குமுறைகளை பிரயோகித்து வருவதாகவும் இது கண்டிக்கத்தக்கது எனவும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீனத்தில் இடம்பெற்று வரும் இனவழிப்பிற்கு எதிராக குரல் கொடுக்கும் மாணவர்கள் கைது செய்யப்படுவதனை ஏற்க முடியாது என இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. சில இடங்களில் கண்ணீர் புகை பிரயோகம், ரப்பர் குண்டு தாக்குதல் என மாணவர்கள் மீது பல்வேறு வழிகளில் அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது. அதேவேளை பல்கலைக்கழக மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்கள் மீது அடக்குமுறை பிரயோகிக்கப்படுவதனை கண்டிப்பதாகவும் அமெரிக்க அரசாங்கம் இதனை தவிர்க்க வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. திருகோணமலை குரவப்பொத்தான பிரதான வீதி நொச்சிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 இளைஞர்கள் படுகாயம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. மகதிபுல்வெவ பகுதியிலிருந்து 2 இளைஞர்கள் மொரவெவ பிரதேசத்திற்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வீதியால் வந்த மாட்டுடன் மோதியதில் ஒரு இளைஞரின் 2 கைகளும் உடைந்துள்ளதுடன் மற்ற இளைஞரும் படுகாயமடைந்த நிலையில் மகதிபுல்வெவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த இளைஞர் ஒருவரை மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இவ்வாறு படுகாயமடைந்த இளைஞர்கள் மகதிபுல்வெவ முதலாம் கண்டத்தில் வசித்து வரும் 30 மற்றும் 35 வயதுடையவர்கள் எனவும் தெரிய வருகின்றது. மொரவெவ பிரதேசத்தில் வீதிகளில் இரவு நேரங்களில் கட்டாக்காளி மாடுகள் நிற்பதினால் இவ்விபத்து இடம்பெற்று வருவதாகவும் பிரதேச சபையினர் மாட்டு உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டுகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.